அது தெரியல. அது ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது அது அவர் தம்பி ஒரு கொள்கையாக வச்சிருக்கிறாப்புல. இங்கேயும் நிறைய கட்சிகள் ஆட்சியில் பங்குங்கிற கோரிக்கையாக வைக்கிறாங்க. அதனால அந்த அதை கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. இப்போ என்னன்னா, மத்தியில் ஆளுகிற கட்சியெல்லாம் ஆட்சியில் பங்கு கொடுக்கத்தானே செய்யுது. காங்கிரஸ் இருக்கும்போதோ பாரதிய ஜனதா இருக்கும்போது இப்போவே பாருங்கள், நிறைய கட்சிகள் ஆட்சியில் பங்கு எடுத்திருக்குது, கூட்டணி ஆட்சி. அது மாதிரி முறையே இந்த மாநிலத்தில் கேட்குறாங்க. அது தவறு ஒன்றும் இல்லை. அது ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தம்பியுடைய பெருந்தன்மையை காட்டுது. அது வரவேற்கத்தக்கது தான். அதை வச்சு கூட்டணிகள் சேராங்க. கிட்டத்தட்ட வேட்பாளர் எல்லா தொகுதியுமே காரைக்குடி தொகுதியில் கடைசியாக அறிவிப்போம். இன்னும் ஒரு மாதம் தானே இருக்குது. பிப்ரவரி 21 அறிவிப்போம். சொந்த மண்ணை காரைக்குடி மட்டும் இல்லை, எனக்கு தமிழ்நாடே என் சொந்த மண்ணு தான். இல்லை எனக்கு நான் ஒரு ஊருக்காரன் இல்லையே, நான் உலகத்துக்கானவன், அது இந்த தமிழ்நாட்டுக்கானவன். எனக்கு நீங்கள் இந்த ஒரு வட்டத்துக்குள்ள எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் சொன்ன மாதிரி தான். நான் கடல், என்னைய குட்டையாக்க முடியாது. நீங்கள் ஒரு குளமாவோ கண்மாயாவோ ஆக்க முடியாது. நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, அறிவிப்புங்கிறது பிப்ரவரி 21 தான் எல்லா மொத்த வேட்பாளர்.